ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். இன்றைக்கி நம்ம எழுதின 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் சம்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. சரியா, இது ரெண்டுக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 30th கொஸ்டின், 40th கொஸ்டின், அதுக்கப்புறம் 45ல் ஏபி, இது ரெண்டுத்துக்குரிய ஆன்சர் தான் நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆன்சருக்கு வீடியோ போடணும், அதிலேயே நம்ம கொடுத்துருந்தோம். சரியா, கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கம்பல்சரி 2 விதத்தில் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருந்தோம். சரியா, அதை பார்த்துருப்பீங்க. அல்டர் மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தட். சரியா, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரி ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சரியா, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க 3/2ஐயும் எம்ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே 87/10 சொல்லி வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த அவங்க கொடுத்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏவையும் பியும் ஆட் பண்ணணும், அப்புறம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி அதை 7ஆல் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 87/10 கிடைக்குதுல்ல. அதே மாதிரி இந்த ஏக்கு பதிலாக 3/2வும் பிக்கு பதிலாக எம்ஐயும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாவே ஆன்சர் சூப்பராக கிடைச்சிடும். அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -2/5. சரியா, இது வந்து 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா, அதுக்கப்புறம் நாம் இப்போ 45ல் பி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரியா, 45ல் பிக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கும். சரியா, மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது x1 + x2 / 2 y1 + y2 / 2 அதை வச்சு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0,1 அப்படின்னு சொல்லி சென்டர், அதை தான் வந்து என்ன சொல்லுங்க சென்டர்னு வச்சுக்கிறோம். அதை h, k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4. அது வந்து F1க்கும் F2க்கும் இருக்கிற இடம் பார்த்தா டிஸ்டன்ஸ். சரியா, அப்போ 2AE அதோட ஃபார்முலா அதை ஈக்குவல் டு 4 போட்டுட்டு AE ஈக்குவல் டு 2 கிடைச்சிருது. சரியா, லென்த் ஆஃப் லாட்டிஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க 6. லென்த் ஆஃப் லாட்டிஸ் சிஸ்டத்தோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2b²/a. அதை சப்ஸ்டியூட் ஈக்குவல் டு 6ன்னு போட்டு b² வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் 3a. சரியா, இதில் b² ஈக்குவல் டு, அதாவது நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். சரியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா b² ஈக்குவல் டு a² - a² e² அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இதில் போய் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு a = 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிடும். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. when a = 4 இருக்கும்போது b² வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12. அவ்வளோதான், நமக்கு தேவையான எலிப்ஸோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். x - h² ² + y - h k ² b² = 1. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர், அதாவது 45ல் பி கொஸ்டினுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னா x² / 16 + y - 1 ² / 12 = 1. இதுதான் 45ல் பி கொஸ்டினுக்குரிய ஆன்சர். சரியா, அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின். சரியா, அதாவது 2 சப்டிவிஷன் இதில் இருக்குது, சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2. ரொம்ப ஈஸி. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ, அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ அங்கே என்ன சொல்ல போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது வந்து எதுக்கு, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. சரியா, அதுக்கப்புறம் இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா P of x = 3 இருக்கும்போது எவ்வளோன்னு சொல்லி ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 6C3 அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான். இல்லைன்னா அந்த 6C3 இருக்குது பார்த்தீங்களா, அதை 20க்கு கன்வெர்ட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அதாவது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணாலும் கரெக்டு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எது முக்கியம் அப்படின்னா இந்த ஃபார்முலா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் வந்து அந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது. இதில் P = 8/9, Q = 1/9, N = 4 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x = 0 இருக்கும்போது. சரியா, ஏன்னா இங்கே நோ சிப் அரைவ் சேஃப்லி அவுட் ஆஃப் 4 சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ சிப்னு சொல்லும் போது x = 0 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் x = 3 எடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்ட்லி 3 சிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் x = 3 நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக. அதாவது செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 45ல் பி கொஸ்டினை விட ஏ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம சொன்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு சம்மை எடுத்து இங்கே எழுதுனீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.